வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணுற ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க்கில் என்ன நடக்குது, எஸ்பிஐ பேங்க்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆப்ஷன்ஸில் நம்மளால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அண்ட் ஆல்சோ நம்ம பேங்க் நிஃப்டியில் மந்த்லி ஆப்ஷன், மந்த்லி 47,000 கால் ஆப்ஷனு மந்த்லி மார்ச் மந்தோடைய ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நம்ம அதில் எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம், அதே மாதிரி புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோங்களா. இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டுங்க. ஏன் ஸ்பாட்டை எடுத்தோம், ஏன் ஃபியூச்சர் எடுக்கலை? ஸ்பாட்டில் உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கான டேட்டாஸ் இருக்கும். அனலைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அதிகமாக இருக்கும். ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்தாலே போதும், ஸ்பாட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்பாட் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது, சாட்டர்டே சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து ஸ்பாட் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. மார்ச் ஃபியூச்சர் சார்ட் எடுத்து தான் நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஸ்பாட்டை வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பேட்டர்ன் வரைகிறவங்களுக்கு உங்களுக்கு இதை பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. ப்ரைஸு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் பேசுகிறாங்களே, மார்க்கெட் எல்லாம் அப்படியே டவுனில் போயிடுச்சு, இந்தியன் மார்க்கெட் இஸ் ப்ளீடிங், இப்போ எல்லாம் இப்போ பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மீடியாவில் வந்து நிறைய நியூஸஸ் வருது. பட் ஆனால் உண்மை என்ன, ப்ரைஸு வழக்கம் போல் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தது, ரிஜெக்ட் ஆகி கீழே போச்சு. ட்ரெண்ட் லைனுக்கு வந்தது, ரிஜெக்ட் ஆகி கீழே போச்சு. எங்கே கீழே போச்சு? சப்போர்ட் வரைக்கும். அப்போ இந்த தடவை மேலே வரும்போது நல்லா புல்லிஷாக மேலே வந்தது. எல்லோரும் வந்து இந்தியன் மார்க்கெட்டு சூப்பராக வந்து போகுது, புல்லிஷாக போகுது அப்படி இப்படின்னு வந்து கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சப்போர்ட்லேருந்து மேலே திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனுக்கு தான் போச்சு. அந்த பேட்டர்னை அதை ஃபாலோ பண்ணுது. இங்கே ரேஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்கும், இங்கே போக போக ரேஞ்சு பெருசாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் போனோன்னே என்ன பண்ணுச்சு, மார்க்கெட்டு வேகமாக வந்து கீழே வந்துருச்சு. எல்லாரும் என்ன பேசிட்டாங்க, இப்போது மார்க்கெட்டு ரொம்ப வந்து ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது, கீழே விழுந்துரும் போல், அவ்வளோதான், பிடிக்கவே ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு டபுள் பாட்டம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். எங்கே? சப்போர்ட்டில். இங்கே ட்ரெண்டாகி கீழே வந்துருக்கிறான், லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வந்துருக்கிறான். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பொறுமையாக மேலே போயிடுவோம். சரி, ஓகே, இதை எப்படி ட்ரேடாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம்? அப்போது நம்ம ஒரு லைன் ஒன்று போடுறோங்க, இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த லைனுக்கு வந்தால் மார்க்கெட்டு கீழே போயிடுமா? அப்போ இந்த லைனுக்கு வந்தால் மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த டச் பண்ணோன்னு கீழே போயிடும் அப்படின்னா எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ட்ரேடிங்கில் எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா? இல்லை, நிறைய லாஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அதுக்கு? அப்போது ஒன்று, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு ஐடியாவே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பிரச்சனையே. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரையவெல்லாம் தெரியுது, ட்ரெண்ட் லைன் ஆகுது, சப்போர்ட் வரைய தெரியுது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மார்க்கெட் அப்படியே மேலே போயிடாதுங்க. சப்போர்ட்டுக்கு வந்தோடனே கீழே போகிற மாதிரி காட்டுவான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியரிஷ்னஸ் வந்து 1 hour கேண்டலுங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது வந்து 1 hour சார்ட் அனலைசிஸ் பண்ணுறது. 1 hourல நம்ம அனலைஸ் பண்ணாலே போதுங்க. டே, வீக்லி, மந்த்லிலாம் தேவையில்லைன்னு என்னுடைய பார்வையில் அது தேவையில்லை. 1 hourே நீங்கள் டேன்னு நினச்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை டேட்டா எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேயில் போயிட்டு அனலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் 1 hourலேயே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பேட்டர்ன் இருக்கும்போது வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 1 hourல ஹையர் டைம் ஃப்ரேம்னு நினச்சி இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு 5 minutesல போய்ட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம்.
அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டு கீழே வரும்போது இந்த சைக்காலஜி தாங்க, இந்த சைக்காலஜி மட்டும் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டில் ஃபெயிலியருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இந்த இடத்துல கவனிங்க, ட்ரெண்ட் லைனு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. பின்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு தான் இருக்குது. ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட்டை வந்த உடனே இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டாக இருக்குது பாருங்கள் 1 ஹவரில். இல்லை இதை கூட ஒரு ட்ரெண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கேப் அப் ஆகிடுச்சு, அதனால் இதை ஒரு ட்ரெண்டை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்டை? எப்படி பிரேக் பண்ணிச்சு? பெரிய பேரிஷ்னஸ். 1 ஹவர் கேண்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர பேரிஷாக போயிருக்கு. இது அதை விட பேரிஷாக போயிட்டு ரெக்கவர் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இது புல்லிஷாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் என்னது, மேலே ரிஜெக்ட் ஆகி கீழே சப்போர்ட் வருது. எப்படி பார்த்தாலும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளார இங்கே போகுது அங்கே போகுது, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா நேராக மேலே போயிடுவானா? சில டைம் இந்த மாதிரி தொட்டோன்னா மேலே போயிடுவான். இது பாருங்கள், பக்கா ரிஜெக்ஷன் கேண்டில். இது 1 ஹவரில் ரிஜெக்ஷன் கேண்டில். சப்போர்ட்டுக்கு வந்தது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு பெரிய பேரிஷ்னஸ் மார்க்கெட்டில். அங்கேருந்து என்னாச்சு? பெரிய புல்லிஷ்னஸ். நியூஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்தியன் மார்க்கெட் ஆஹா ஓஹோ அடேங்கப்பா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உலகமே இந்தியன் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுது, பயங்கரமாக இருக்குதுன்னு நியூஸ் எல்லாம் வரும் மார்க்கெட்டு மேலே போயிட்டு இருக்கும்போது. அப்போது உடனே அது வந்து ரீட்ரேஸ் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் போகுது பாருங்கள். ட்ரெண்ட் லைன்லேருந்து பொறுமையாக கீழே வந்தானா? அப்படியே கீழே இப்படி வந்துட்டானா? இல்லை, கொஞ்சம் கீழே வந்தான், மேலே போனான், இன்னும் கொஞ்சம் கீழே வந்தான், இன்னும் கொஞ்சம் மேலே போனான், மேலே போகிற மாதிரியே பாவலா காமிச்சான், கடன்னு கீழே வந்துட்டான். அப்போது உங்களோட ஐடியா என்ன? உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகணும், உங்களுக்கு தெரியும். எங்கே போகணும்? இங்கே வரணும். ஏன்? ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. அப்போ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்கிறது தாங்க இருக்குது ட்ரிக்கு. நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கை வந்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் பண்ணல, சரி முடிகிற நேரத்தில் இதுக்குப்பா ட்ரேடிங்னு அடுத்த நாள் வர்றீங்க, மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, கீழே தானே போகணும், சரி ஓகே ஒரு கேண்டில் வந்து ஒரு பேரிஷாக 1 ஹவர் வச்சுப்போம்பா, ஒரு 10 நம்ம ட்ரேட் எடுப்போம், 10 பேரிஷாக வந்து முடிஞ்சிருக்குது மார்க்கெட்டு, சரி ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்த கேண்டலில் வந்துட்டு நம்ம வந்து செல் எடுத்துருவோன்னு செல் எடுத்துருவீங்க. ஸ்டாப் லாஸு இங்கே கொண்டு போய் வைக்கணும். ஃபியூச்சரில் வைக்க முடியுமா? முடியாது. சும்மா கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வைப்போம். கீழே போகிற மாதிரி போயிருக்கிறான், சந்தோஷமாக இருக்கும். மேலே வந்தான், ஹிட் பண்ணிட்டான் ஸ்டாப் லாஸை. ஹிட் பண்ணோன்னே கீழே போனான், ஐயோ திரும்ப கீழே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து செல் பண்ணுறது. திரும்ப என்ன பண்ணான்? சப்போர்ட் மாதிரி இந்த இடத்துல எடுத்துகிட்டு மேலே போய் திரும்ப ஹிட் பண்ணிட்டான். இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு இவன்லாம் இங்கெல்லாம் போக மாட்டான்ப்பா, சப்போர்ட்லாம் போக மாட்டான், இது பாரு எவ்வளோ புல்லிஷாக வந்து முடிச்சிருக்கான் மார்க்கெட்டு. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போனோன்னே இங்கே பை பண்ணுறது, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது. அப்போ என்ன ஆகுது? அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன். அப்போ கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? அப்பாடா மேலே வர்றான், ப்ராஃபிட் வருது, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும்போது என்னாச்சு? பெரிய பேரிஷ் கேண்டில். இதையே தாங்க நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதை தான் ரிப்பீட் பண்ண. இதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க, வேலை முடிஞ்சுது. இது என்ன பண்ணணும்? பேட்டர்னு. இந்த பேட்டர்னில் என்ன நடக்கும்? ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மார்க்கெட்டு கீழே வரும், ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் கீழே வரும். அப்போ எப்போ ட்ரேட் எடுக்கணும்? ஒன்று கீழே ட்ரேட் எடுக்கணும், இல்லை மேலே ட்ரேட் எடுக்கணும். நடுவில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இல்லை நடுவில் லோயர் டைம் ஃப்ரேமில் எதனாச்சும் வந்து ட்ரெண்ட் ஆகுதா மார்க்கெட்டு அப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டு, பேரலல் சேனல், மேலே போனால் கீழே வருது, மேலே போனால் கீழே வருது, மேலே போய் பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போனான். எங்கே போனான்? ட்ரெண்ட் லைனுக்கு தான் போனான். அங்கேருந்து நம்ம எதிர்பார்க்குற அதே சப்போர்ட்டுக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா? ஸோ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் எடுங்க, இல்லைன்னா ட்ரேடு எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. வேறு நிறைய சார்ட் இருக்குது, ஆயிரக்கணக்கான சார்ட் இருக்குது. நிஃப்டிலேயே 50 ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அந்த 50ல் ஏதோ 1-2னா டெய்லியும் 1-2 கண்டிப்பாக தேரும். அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி எதனா பேட்டர்ன் இருக்குதுன்னா அந்த மேலே ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை கீழே சப்போர்ட்லேயோ இருக்கும்போது நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். சரி ஓகே, மேலேருந்து இவ்வளோ தூரம் பேரிஷாக வந்தது, மார்க்கெட்டில் நியூஸ் எல்லாம் பயங்கர பேட் நியூஸ், பிளட் பாத் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ரைட் ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? சப்போர்ட்லேருந்து ரியாக்ட் ஆகி மேலே போச்சு. அப்போ சப்போர்ட் வந்தோன்னா நான் பை பண்ணிடுறேன் சார், பை பண்ணிவிட்டு அவன் மேலே எங்கே போவான்? மேலே இங்கே போவான். அது வரையும் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறேன். வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த தடவை என்ன பண்ணான்? தொட்டான் மேலே போயிட்டான். இந்த தடவை என்ன பண்ணான்?
தொட்டான் திரும்பவும் ரிஜெக்ட் ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பயமுறுத்துறது. ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். அந்த ரெண்டுத்தையும் ஓவர் கம் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு ஈஸி. அப்போ நீங்கள் ட்ரேடு எடுக்கிறது தான் இருக்குது விஷயமே. எட்ஜில் எடுக்க ட்ரை பண்ணணும் எப்போவுமே. சின்ன லாட் சைஸாக கூட ஆட் பண்ண, நீங்கள் ஒரு 5 லாட் போடுறீங்க அப்படின்னா ஒன்றா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லெவலுக்கு வந்துன்னா ஒரு லாட்டு, இன்னும் கொஞ்சம் கீழே வருது, இந்த லெவலுக்கு வருதுன்னா அந்த ஒரு லாட்டு. அப்போ அதையும் தாண்டி கீழே போகிறான்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ மேலே போயிட்டு கீழே வந்தான், என்ன பண்ணான்? மேலே போனான், ஆனால் என்னாச்சு? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டான். இப்போ நம்ம இதை வந்து ட்விட்டரில் வந்துட்டு நம்ம பேஜில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுட்டு மார்க்கெட்டு இந்த லெவலில் இருந்து மேலே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்து இங்கே ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் அதுலேயும் இதுலேயும் உள்ளேயும் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பேங்க் நிஃப்டிங்க, நிஃப்டி இல்லை, பேங்க் நிஃப்டி. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்? ட்ரெண்ட் லைனு வரைஞ்சிருக்கிறீங்க, இங்கே இருக்குது மார்க்கெட்டு, இங்கே இருந்து எங்கே போகணும்? ப்ரைஸு ட்ரெண்ட் லைனுக்கு போகணும். ட்ரெண்ட் லைன் போனால் என்ன ஆகும்? பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு நியூ லோ கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி எங்கே போகணும்? மேலே போகணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? அதே தான் பண்ணியிருக்கான். ட்ரெண்டாகி கீழே வந்துருக்கிறான், மேலே கீழெல்லாம் கூட போகல, இந்த இடத்துல ஒரே அடியாக மேலே போயிட்டான். இப்போ மேலே போனவன் ஒரே அடியாக கீழே வந்துறான். இவ்வளோதாங்க மார்க்கெட்டு. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயம் இல்லாமல், ஆசை அதிகமாக இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில்? ப்ரைஸ் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்துருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து இது வந்து காலாகாலத்துக்கு இதே மாதிரி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது மேலே போகும் ட்ரெண்ட் லைனுக்கு, அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும், அப்படி கிடையாதுங்க. ஏதோ ஒரு சைடு பிரேக் பண்ணிடும் கண்டிப்பாக. இப்போது நான் ஏன் கீழே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே பிரேக் பண்ணோன்னா அன்கண்ட்ரோலபுளாக கீழே போகணும். அந்தளவுக்கு எந்த நியூஸும் இல்லை பிரச்சனைகள் வந்து எதுவும் இல்லை. உலகளவில் பிரச்சனையும் வந்து ஒன்றும் பெருசாக இந்தியாவை பாதிக்கிற அளவுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. அதனால் பொறுமையாக மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு சிக்னல் என்னது? ட்ரெண்டு. மேலேருந்து ட்ரெண்டாகி தானே கீழே வந்துருக்கிறான். இப்போ அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணான்னா மேலே போவான். எப்போ பிரேக் பண்ணுவான்? மண்டே, டியூஸ்டே, அடுத்த வாரம், அடுத்த மாதம் தெரியாது. பட் ஆனால் பிரேக் பண்ணால் மேலே போவான். நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்துருக்கணும்? ட்ரேடை நீங்கள் சப்போர்ட்டில் எடுத்தால் தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட வேகமாக கீழே வர மாதிரி வந்தாங்கன்னா நீங்கள் பெரிய லாஸில் இருக்க மாதிரி இருப்பீங்க, மாட்டிப்பீங்க. அப்போ இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வேறு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான் இந்த பேட்டர்னுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி கற்றுக்கோங்க. சப்போர்ட் எடுக்கிறான், இங்கே வரைக்கும் வரல, இங்கேயே திரும்பிட்டான். அப்போ அடுத்த தடவை வரும்போது இங்கேயே திரும்பிட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை சப்போர்ட்டாக வரைஞ்சிடணும். அடுத்த தடவை இங்கே வந்தால் என்ன நினைக்கலாம்? மேலே போவான்னு தெரியும். அப்போது இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கான், ஒரு தடவை பொழந்துக்கிட்டு மேலே போயிட்டான். எங்கே போனான்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகி மேலே போன மாதிரி காமிச்சவன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் போனோன்னா அமைதியாக திரும்பி வந்துட்டான். அப்புறம் ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரையே போனான். என்னாச்சு? உள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட்டை ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிருக்கானா? இந்த இடத்துல ஈக்குவல் ஹை தான் பண்ணியிருக்கிறான். அதாவது ஃபெயில்டு ஹை பண்ணி கீழே வந்தவன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது எவ்வளோ வால்யூமோட பண்ணியிருக்காம. நீங்கள் உட்காந்து பொறுமையாக ட்ரேடே பண்ணாதீங்க. 6 மாதத்துக்கு ட்ரேடே பண்ணாதீங்க. உட்காந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் என்ன நடந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டில் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுருங்க மார்க்கெட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறேங்க, பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன. நான் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சொன்னேன்னா அதே மாதிரி இதில் பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கிறான் பாருங்கள். மேலேருந்து கீழே ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கிறான். ஒன்று மேலே உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு லைனு, இல்லைனா கீழே கிடைக்கும் லைனு, ஏதோ ஒரு சைடு போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வந்தால் மார்க்கெட் என்ன ஆகுது? மேலே போகுது. இங்கே வந்தால் மேலே போகுது. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் என்னது? கீழே. எங்கே வர்றான்? பேரல் சேனல் பாட்டமுக்கு வர்றான். அப்போ இங்கேருந்து ட்ரெண்டெல்லாம் ஆகலை, நியூஸ் வந்தது, நியூஸ் வந்தோன்னா கடை மேலே கொண்டு போய் நிப்பாட்டான். அப்போது ஒரு தடவை ட்ரெண்ட் ஆகிறான்,
ஒரு தடவை கடன்னு போகிறான், ஒரு தடவை ஃபால் ஆகும்போது பெருசாக ஃபால் ஆகிடுறான் ஒரே அடியாக, ஒரு தடவை ஃபால் வந்து பொறுமையாக இப்படி 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 பண்ணிட்டு ஃபால் ஆகிறான். ஸோ இது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டு தெரியுது பாருங்கள், அது ஒன்றும் கீழே ஒன்றும். ஸோ இதுக்குள்ளாரையே ட்ரெண்டுக்குள்ளாரையே போயிட்டு இருந்து பிரேக் ஆனால் கடன்னு மேலே போயிட்டான். அல்டிமேட் என்ன உங்களுக்கு, மேலே வந்தால் கீழே வரணும், கீழே வந்தால் மேலே போகணும், நடுவில் எதுனா பேட்டர்ன் இருக்குதா என்ன எதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு எடுத்துருங்க. ஸோ நிஃப்டி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போய் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு எலெக்ஷன் சீசனுங்கிறதுனால ஒன்றும் பெரிய மூமெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேங்க, லாஜிக்கு. பட் ஆனால் மார்க்கெட்டு அது இஷ்டம், அது என்ன வேணால் பண்ணும். அதனால் அது போகிற போக்கிலே போய்க்க வேண்டியது. இந்த அனலைசிஸ் எல்லாமே என்னது, நீங்கள் எப்படி சார்ட்டை அனலைஸ் பண்ணணுன்னு தான் நான் சொல்கிறேன். இதை வச்சு ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, 6 மாதம் ட்ரேடே பண்ணாதீங்க, கவனிங்க என்ன நடக்குது, எங்கே வர்றான், எங்கே வந்து எப்படி ஏமாற்றிட்டு போகிறான். இங்கே சப்போர்ட்டுங்கிறத நம்ம ஒரு கோடி பேர் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி தெரிஞ்சவங்க வந்து எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. 1 கோடியில் 1,00,000 பேர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் மேலே போய்டும்னு அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து மேலே போச்சுன்னா அந்த 1,00,000 பேரும் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்களே, ஏன் பண்ண முடியல? அதுதான் மார்க்கெட். இங்கே வந்தால் மேலே போவான்னு தெரியும், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுவான், ஆசையை தூண்டுவான், இந்த இடத்துல வந்து பை பண்ண வைப்பான், கீழே வருவான், நம்ம பெரிய லாஸ் ஆகும், க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளை லிக்விடேட் பண்ணிவிட்டு அவன் மேலே போயிடுவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் போட கற்றுக்கோங்க, சரிங்களா? நிஃப்டி இவ்வளோ தான். என்னது, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நான் டைம் ஃப்ரேம் ஜம்ப் பண்ணிலாம் நான் எதுவுமே சொல்லுங்க, எல்லாமே 1 ஹவர்லேயே சொல்லிடுறேன். 1 ஹவரு இல்லைனா அதுக்கு மேலே 4 ஹவர் வந்து இதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 4 ஹவர் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். 1 ஹவரில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ பேங்க் நிஃப்டி என்னாச்சு, லாஸ்ட் டைமு அழகாக பேட்டர்னில் வந்து மேலே கீழே போயிருக்கிறான் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு அன்பர் வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன வீடியோ போடுங்க பார்க்குறதுக்கு அப்படின்னாரு. வேகமாக நான் வந்து அதை இதையும் சொல்லி நிறைய சொல்கிறத வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் என் ஸ்டைல்லே நான் போயிடுறேங்க. நீங்கள் பாருங்கள், டைம் எடுத்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ கூட பாருங்கள், தொடர்ந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போது நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த இது வரைக்கும் பார்த்துட்டு கூட விட்டுருங்க. பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றுக்கோங்க, நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், நிறையா ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன நடந்திருக்குது, மேலே கீழே மேலே பொழுதுனையும் இந்த பேட்டர்னுக்குள்ளாரையே போயிட்டு இருக்காது. பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி எங்கே போச்சு, பிரேக் நடந்தவுடனே ஒன்று வால்யூம் கேதர் பண்ணி கடன்னு மேலே போயிடுவாங்க பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது. அப்படி இல்லையா, அப்படியே கன்சால்டேட் பண்ணிடுவோம். கன்சால்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான் பாருங்கள், கடன்னு கீழே வந்துட்டான். ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. கீழே வந்த மார்க்கெட் என்ன ஆச்சு, அழகாக பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மேலே கீழே மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு ஃப்ரேமில் வந்து தெரியறதுக்காக 4 ஹவர்ஸில் வச்சுருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிடுவோம் நம்ம. ஸோ 1 ஹவரில் என்ன ஆகுது, கிளியராக மேலே போகிறான் கீழே வரான், மேலே போகிறான். அதே டிஃப்ரென்ஸ் தான் நிஃப்டியிலே நான் உங்களுக்கு நிறைய விளக்கி சொல்லிட்டாங்க. அதனால் இதெல்லாம் அவ்வளோவா சொல்லலை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 டைம் டச் பண்ணோன்னா மேலே போயிட்டான். எந்த விதமான என்ட்ரிக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துக்கு வரும்போது புல்லிஷ் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா தான், இல்லை அப்படின்னா மேலே போய் தான் நின்னான். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணல பாருங்கள். இங்கே ஒரே அடியாக மேலே போனானா, இங்கே அந்த மாதிரி போல பாருங்கள். வந்தான், இங்கே கொஞ்சம் கன்சால்டேஷனு பிரேக்கு, திரும்ப கீழே எப்படி வந்தான், அதே மாதிரி தான் வந்தான். சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே மேலே போகிற மாதிரி போனான். என்ன பண்ணான், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்பவே முடியாது. நியூ லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நியூ லோ வச்சானா இதுதான் லோன்னு நினச்சிருப்போம், திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு நினச்சிருப்போம். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரேடு இந்த இடத்துல பையிங்க. நம்ம இந்த கேண்டில் பார்த்தோன்னா பை பண்ணுவோமா, ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், ஒரு சின்ன கன்சல்டேஷனு, அப்புறம் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம். ஏன் நம்ம பை பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஏன், பேரிஷாக மார்க்கெட்டு போயிட்டு இருக்குது, அது என்ன வேகத்தில் கீழே வர்றான், இதை போய் பை பண்ணுவாங்களா யாராச்சும்? ஆனால் இங்கே தான் பை பண்ணணும். ஏன்,
உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் பை பண்ணிங்க இவ்வளோ பெரிய மூவுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம்னாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட்னாச்சும் கொடுப்பான். ஒரே அடியே கீழே போகாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குனாச்சும் கொடுப்பான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சா, மேலேருந்து ட்ரெண்ட் லைன் வருதா, அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணானா பாருங்கள் மலம் கீழே வந்துட்டான் பாருங்கள். திரும்ப பை பண்ணுவோமா மாட்டோம். பயம் ஒன்று, ஆசை, இன்னொன்று பயம். ரெண்டுத்தையும் ஓவர் கம் பண்ணோன்னா அவ்வளோதான் ட்ரேடிங்கு. அதுதான் வந்து ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. என்ன பண்ணான், இங்கே நியூ லோ வந்து பண்ணிட்டான், லோயர் லோ. அடுத்த தடவை மேலே போய்ட்டு வரும்போது என்ன பண்ணால் பாருங்கள், நியூ லோ பண்ணல பாருங்கள், ஈக்குவல் லோ கூட வரல, இங்கே வரைக்கும் தான் வந்தான் மார்க்கெட்டு. ஒரு தடவை இங்கே வந்தான், மேலே போயிட்டு ஈக்குவல் ஐயில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு, இந்த ரிஜெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழே போய் இந்த லோக்கு கீழே லோயர் லோ பண்ணிவிட்டு மேலே வந்த மார்க்கெட்டு எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், எக்ஸாக்ட் லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். ரிஜெக்ட் ஆகி எங்கே வந்துருக்கிறான், இந்த லோக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணான், ஒரே அடியாக மேலே தூக்கிட்டான். அப்போது இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக இதுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டு. இது கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவான். ஒன்று கீழே பிரேக் பண்ணோம், இல்லை மேலே பிரேக் பண்ணோம். கீழே பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வேறு வழியே இல்லை, இங்கே செல் ட்ரேட் எடுக்க முடியாது. செல்லெல்லாம் நீங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கணும். இங்கே வந்து செல் கிடையாது, பை தான். பைக்கான சான்ஸ் இருக்குதான்னு பார்த்து பை பண்ண தான் பார்க்கணும். எங்கே பை பண்ணணும், இப்போ நியூ லோயர் லோ வைக்க வாய்ப்பு இருக்குதா. ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே தான் போவான்னு நினச்சா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து நியூ லோயர் லோ வச்சுட்டு தான் மேலே போனான். அந்த மாதிரி இங்கேருந்து மேலே போனால் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்தான். திரும்பவும் வந்து இந்த லோவும் கட் பண்ணி லோயர் லோ பண்ணிட்டான். இப்போ ட்ரெண்ட் லைன் கிட்டே போயிட்டான். இதுக்கப்புறம் லோயர் லோ பண்ண போகிறானா இல்லை ஈக்குவல் லோ பண்ண போகிறானா, என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண தான் மேலே போவான். கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே லாஜிக் தான். எலெக்ஷன் டைமு பிரேக் ஆச்சுன்னா பெரிய லெவலில் பிரேக் ஆகி விழணும். மார்க்கெட்டில் நியூஸ் என்ன வருது, பிளட் பாத். இந்தியன் மார்க்கெட்ஸ்லேருந்து எல்லாம் வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் போகிறாங்க, மிட் கேப்ஸ் எல்லாம் விழுது, அதாச்சு இதாச்சு. நியூஸை நம்பாதீங்க. பை த நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நியூஸ் வந்ததுனாலே எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு அவன் வந்து மேலே போய்டுவான். நம்ம கண்டிப்பாக அடுத்த வாரம் அடுத்த மாதம் வீடியோ போடும்போது நம்ம பார்த்தோன்னா ப்ரைஸ் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் இந்த தடவை இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு எலெக்ஷன் நியூ கவர்மெண்ட்டுக்கு பிரேக் ஆகி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இது என்னுடைய கணிப்பு பேங்க் நிஃப்டியில். அது அப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை மூவ் பண்ணுற 24% வெயிட்டேஜ் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் எந்த சார்ட் வேணாலும், உலகத்தில் நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, உலகத்திலே எந்த சார்ட் எடுத்தாலும் மார்க்கெட் இப்படி தாங்க மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் ஆகுது. எங்கே வரான், ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்தோடனே ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றான். எப்படி கீழே வர்றான், ட்ரெண்ட் ஆகி தான் கீழே வருவான். ட்ரெண்ட் ஆகி வந்தானா வந்து இங்கே டச் பண்ண நம்ம என்ன நினைப்போம், இந்த லெவலில் இருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இந்த லெவல் கிட்ட வந்தோன்னா நம்ம பை பண்ணோன்னு வைங்களேன், ஒரு நியூ லோ வச்சிட்டான். இந்த நியூ லோ வைக்கிறத எப்போ வந்து நிறுத்துறானோ அப்போ தான் வந்து பிரேக் ஆகி மேலே போவான். இந்த ஜீரோதாவோட பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. இது கண்டபடி போகுது. இது என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்த லோ வந்து நியூ லோவை பிரேக் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட்டு மேலே போயிருக்குது. மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட போயிருக்கிறான். பட் ஆனால் இந்த லெவலில் இருந்து ரிஜெக்ட் ஆகி இது வந்து ஓப்பனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு கடன்னு கீழே வந்துருக்குதுங்க. அதை கன்சிடர் பண்ணாதீங்க எப்போவுமே. இந்த லெவல் இப்போ வேகமாக கீழே உள்ளவரான் பார்த்தீங்களா, அதில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஹையை வச்சுக்கோங்க எப்போவுமே. அந்த ஹை கொஞ்சம் ரிஸ்க்கான லெவல் தான். அப்போது கீழே எங்கே வந்தான், இங்கேருந்தே வந்து இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நேரமாக வந்து இங்கேயே நின்றுருக்குறான் பாருங்கள் மார்க்கெட்டு. 1 2 3 4 5 6 7 8 மணி நேரமாக இங்கேயே மார்க்கெட்டு சுற்றி அங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அப்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைனை போட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கணிச்சு வச்சுருந்தோம்.
அது என்னாச்சு, எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போயிட்டான். அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான், ட்ரெண்ட் லைன் வந்தால் மேலே போகிறான். ஆரம்பத்தில் அவனுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஸோ நல்லா ஸ்விங்காகி மேலே கீழே போயிட்டு இருந்தான். இப்போ இந்த இடத்துல ஸ்விங்காக வாய்ப்பு இல்லை. ஒன்று பிரேக் ஆகணும் மேலே, இல்லைனா கீழே பிரேக் ஆகணும். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய தடவை கீழேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஐயரை பண்ண முடியாமல் இருக்கிறான். அதனால் இவன் வந்து பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும். மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது மேலே போகிறதுக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல பேரலல் சேனல் பேட்டர்ன், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போகிறான். இன்னொரு 2 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணால் கூட 3ஆவது நாள் பிரேக் பண்ணி தான் ஆகணும். 3ஆவது நாளில் என்னது, வெனஸ்டே அன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில். அப்போ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்போ இவன் ஏதோ ஒரு சைடில் மூவ் ஆகி மார்க்கெட்டை கொஞ்சம் அதிர வைப்பான்னு நினைக்கிறேன். அப்போது அது HDFC பேங்க் முடிஞ்சோம். ICICI பேங்க் அடுத்த வெயிட்டேஜ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ICICI பேங்க். ICICI பேங்க்கில் என்ன நடக்குது, அழகாக பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னில் அதே தான், ஸ்விங் பண்ணுறதுக்கு பெரிய கேப் இருந்தது, ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது இங்கே ஸ்விங் பண்ண வாய்ப்பில்லை, ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஒரு அன்பர் மெசேஜில் கேட்டிருந்தார், ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னா எப்படி அப்படின்னு கேட்குற. இவ்வளோதாங்க, ஸ்விங் ஆகுது பார்த்தீங்களா, மேலே நல்ல ரூம் இருக்குது, ஸ்பேஸு. திரும்ப வந்து அந்த ரூம் வந்து கம்மியாகிடுச்சு. லாஸ்ட் டைம் இருந்த ரூமோட இந்த தடவை வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள் ரூமு. அப்போது ஸ்விங்கு வந்து கம்மியான ரேஞ்சு. அப்போ இங்கே இன்னும் கம்மியாகுது. அப்போ இந்த மாதிரி போட்டு அடைச்சா என்ன ஆகும், ஒரு சைடு பிரேக் ஆகிடும். ஒன்று மேலே பிரேக் ஆகும், இல்லை கீழே பிரேக் ஆகும். இந்த மாதிரி ஃபாலிங்னா மேலே தான் பிரேக் ஆகணும். அப்போ HDFC பேங்க்லேயும் பேரலல் சேனல் பேட்டர்னு மேலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ICICI பேங்க்கும் மேலே பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அடுத்து வந்து SBIயில் என்ன நடக்குது, இப்போ எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு அது இதுன்னு வந்ததுனால வந்துட்டு கடைன்னு 2% கம்மியாச்சு, 1% கம்மியாச்சு. ஒன்றும் கிடையாதுங்க. சார்ட்டு கொடுத்துருங்க, நியூஸ் என்னன்னு தெரியாதுங்க, ஆனால் சார்ட்டு சொல்லிடும் இது வந்து கீழே தான் போகுது அப்படின்னு. கீழே போக ஆரம்பித்தோன்னே நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும், பேட் நியூஸ் எல்லாம். பேட் நியூஸ் வர 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 கீழே போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேட் நியூஸ் வருமானு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வராதுங்க. இந்த இடத்துல வந்தோன்னே என்ன பண்ணோம், SBI பேங்க்கு இப்போ உலகத்தரமான பேங்க்கு, அந்த மாதிரி பேங்க்கே இல்லை. அங்கே போனால் லோன் வந்து சூப்பராக வந்து லோன்லாம் வந்து கொடுப்பாங்க, லோன்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அது என்னமோ பேங்க்குக்கான பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் இங்கே வருங்க. அப்போது நம்ம ஆளுங்க எல்லாம் பை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு புல் ரேலி நடந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேலி நடந்து அவன் கீழே வரும்போது பக்கா பாசிட்டிவ் நியூஸ் கொடுப்பான். எப்படி, பக்கா பாசிட்டிவ் நியூஸ். அப்போ தான் எல்லோரும் பை பண்ணுவாங்க. பை பண்ணோன்னே கீழே வந்துடுவான். ஆனால் ஏன் கீழே வந்தான் நமக்கு தெரியும், ட்ரெண்ட் ஆகுது. இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி மேலே இந்த லைனும், இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் கீழே இந்த லைனும் வந்து கிடைக்கிது. மார்க்கெட்டு லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துட்டான். கீழே இப்போ கொஞ்சம் மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டானா மேலே போவான், இல்லைனா புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஈக்குவல் லோ வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஏமாற்றிட்டு மேலே போவான். இப்போ என்ன நியூஸ் வரும், அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி எதனாச்சும் வந்து ஆர்டர் வந்து வந்துட்டு SBI பேங்க் வந்து நல்ல பேங்க் இல்லை, அது வந்து லாஸ் ஆகுது, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு சொல்லுவான். என்ன பண்ணுவான், மேலே போயிடுவான். நியூஸை நம்பாதீங்க. நியூஸ் வந்ததுன்னா பை பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேட் நியூஸ் வருதுனாலே மார்க்கெட் வந்து பையாக போகுதுன்னு அர்த்தம். அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. நம்ம அதானிலாம் விழுந்தது பாருங்கள் அந்த நியூஸ். அப்போ அது வந்து அது ஒரு மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது உண்மை, நியூஸு ஃப்ராடு. மார்க்கெட்டை விழுந்தது அதுக்காக ரியாக்ட் ஆகி விழுந்துருச்சு, அந்த மாதிரி விழுறது வேறுங்க. இதெல்லாம் வந்து கேஷுவலாக எப்போ வர நியூஸ் பேப்பரில் எடுத்திங்கன்னா வரும், SBI பேங்க் வந்து இப்படி அப்படின்ட்டு. அப்போது இப்போ பாருங்கள், பேட் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இவன் மேலே போகிற வரைக்கும் பேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மேலே போனோன்னா குட் நியூஸ் வரும். அப்போ தான் அவன் கீழே வருவான். லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, அதை சப்போர்ட் பண்ணுற HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, SBI பேங்க்கு 3மே பார்த்தாச்சு.
அப்போது நம்ம ஒன்று பண்ணுவோங்க, மார்ச் ஆப்ஷன் 47,000 கால் ஆப்ஷன். மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட 46,500 600 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 47,000 கால் ஆப்ஷன் மார்ச் மந்த்லி ஆப்ஷன், வீக்லி எக்ஸ்பைரி இல்லைங்க, மந்த்லி எக்ஸ்பைரியோடைய ஆப்ஷனில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. சார்ட்டை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? கரெக்டாக ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கு, ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துருக்குது. இப்போ ரேஞ்ச் இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே வர 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 பெரிய ரேஞ்ச். இந்த இடம் மட்டும் அன்றைக்கி நியூஸ் வந்தது பாருங்கள், அந்த நியூஸ் வந்த நாளில் வந்து இங்கேருந்து வந்து கடன்னு மார்க்கெட்டு இப்போ திரும்பி பார்க்காம போயிட்டான் மேலே. ஆனால் இந்த தடவை கீழே வரும்போது என்ன பண்ணான், கீழே கரெக்டாக வந்துட்டான். அப்போது இது எங்கேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ரெண்டும் இந்த 2 பாயிண்ட்டும் கிடச்ச உடனே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பீங்க, இந்த 2 பாயிண்ட்டும் கிடச்சோடனே இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பீங்க, இங்கேருந்து வேட்டை தான். அப்போ இது என்ன லெவலு, 500. 500லேருந்து மார்க்கெட் எங்கே போச்சு, 1500. 1500லேருந்து எங்கே வந்தது, ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கணும் 400 வந்திருக்கணும். பட் ஆனால் அன்றைக்கி நியூஸ் வந்ததுனால 570லேருந்தே மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான், 1700 போயிட்டான். 1700லேருந்து எங்கே வந்தான், 300, கிட்டத்தட்ட 300 வந்துடுவான். வந்துட்டு அப்புறம் என்ன ஆகும், இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்த மாதிரியே தாங்க, பொழுதுனிக்கும் இதுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டான், ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடுவோம். பட் ஆனால் மந்த்லி ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் பை பண்ணி கண்டிப்பாக சாதிக்கலாம். பட் ஆனால் பொறுமையாக இருக்கணும், மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து கரெக்டாக வந்து ட்ரேடு இங்கே வந்து இப்படி போய் புல்லிஷ் ஆகிட்டான், இந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டான், இங்கே நம்ம பை பண்ணுவோம் 770 ஒரு பை அப்படின்னு போட்டோன்னா மார்க்கெட் எங்கே போய் நின்னா 600 ரூபாய்க்கு போயிட்டான், அப்புறம் 500 ரூபாய்க்கு போயிட்டான். நீங்கள் எங்கே பை பண்ணீங்க, எல்லா கன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு 770 பை பண்ணோன்னா மார்க்கெட் எங்கே வந்தான், 500க்கு வந்துட்டான். வச்சுருப்பீங்களா நீங்கள் இந்த லோவுக்கு, இங்கே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்தானா, எடுத்தோன்னே என்ன பண்ணான், மேலே போக ஆரம்பித்தான். மேலே போய் எக்ஸாக்டாக அந்த லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து திரும்ப வந்தான் 500க்கே வந்துட்டு எங்கே போயிருக்கிறான், 1500க்கு போயிட்டான். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, இது கன்ஃபியூஷன் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். வேறு வீடியோவில் நான் சொல்கிறேங்க, இதை வந்து இன்னும் இப்போ தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ எதுவும் ஆர்டராக இல்லை, பார்க்க முடியல, எதாவது ஆர்டராக போட முடியுமா, அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நமக்கு ஒன்றும் ஐடியா இல்லைங்க. நானே சும்மா அப்படியே வந்து வீடியோ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் சும்மா அப்படியே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து என்னெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் போக போக அப்படியே நான் கொஞ்சம் ஆர்டராக வந்து போட பார்க்குறேங்க. நீங்கள் ஆனால் இப்போதைக்கு இது தெரிஞ்சுங்க, மார்ச் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது, மந்த்லி இல்லை, மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்போ மந்த்லி புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது, மார்க்கெட்டு கீழே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த லெவலுக்கு வந்தால் சப்போர்ட் எடுக்கிறான், இந்த லெவலுக்கு வந்தாலே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான் மார்க்கெட்டு. மேலே இங்கே போனால் ரிஜெக்ட் ஆகிட்டு வர்றான். இப்போ இது என்ன லெவலு, 1000லேருந்து எங்கே போனால் 2200க்கு போயிட்டான். அப்புறம் எங்கே போயிருக்கான், 750லேருந்து எங்கே போனான், கரெக்டாக 1500. அப்போ இந்த லெவலு 300லேருந்து எங்கே போயிட்டான், 1000க்கே போயிட்டான். கிட்டத்தட்ட 1000 இல்லை 900, 300லேருந்து 900. ஸோ இது வந்து இப்படி உள்ளுக்குள்ளார மேலே போனால் கீழே வந்தால் மேலே டச் பண்ணோன்னா போகிறானா, இங்கே டச்சே பண்ணாமல் போயிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம வந்து கவனித்து, இதுக்கு தான் சொல்கிறோம் ஒரு 6 மாதம் இந்த மாதிரி லைன் எல்லாம் போட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரேடு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து பார்த்து அப்புறம் லாட் சைஸ் வந்து சின்ன லாட் சைஸை போட்டு ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். நீங்கள் டைம் எடுத்து வீடியோ பார்த்து அதுவும் மெசேஜும் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி.